இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் கூட சொதப்புமா? அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொதப்பி வச்சேன். அது என்ன தெரியுமா? சரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பூந்தி செய்வோமே, ரொம்ப ஆசையா செய்ய ஆரம்பிச்சேன். அதுவும் கலர் கலரா இருக்கணுன்றதுக்காக கலர்லாம் போட்டு செய்ய ஆரம்பிச்சேன். அது எப்படி செஞ்சேன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு சர்க்கரையை போட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிட்டேன். அது கொதிக்குது ரொம்ப நேரமா கொதிச்சிட்டு இருக்கு. என்னடா விஷயம்னு பார்த்தா அதில் நான் தண்ணி ரொம்பவே அதிகமாக ஊற்றிட்டேன். அதனால ரொம்ப நேரம் கொதிச்சிட்டு இருந்தது. சரி, இந்த கேப்லேயே நம்ம கடலை மாவை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் போட்டு கிரீனு, ஆரஞ்சு, எல்லோன்னு எல்லா கலரையும் போட்டு தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதை நான் எப்படி பண்றதுன்னு தெரியாம நம்ம கிட்ட வேற பூந்தி தட்டு இல்லையா, சரி அப்படியே ஜல்லக்கரண்டியை வச்சு அதுல இதெல்லாம் ஊத்தி அப்படியே பொரிச்சு எடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டு வச்சிருந்தேன். அதே மாதிரி நம்ம சக்கரை பாகுமே ரெடி ஆயிடுச்சுங்க. 2 சொட்டு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அது தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில நம்ம கலர் கலரா கலந்து வச்சிருக்கேன் இந்த கடலை மாவு பேஸ்ட் வந்து அப்படியே ஊத்த ஆரம்பிச்சோங்க. நல்லா ஊத்தும் போது சூப்பரா தாங்க வந்தது. ஆனா அதுக்கப்புறம் பக்கோடா மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் தயவு செய்து இனிமேல் ஸ்வீட் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கைவிடுறதா இல்லைங்க. இருந்தாலும் நம்ம ஜீரா காசி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதுல இந்த பக்கோடா மாதிரி வந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கலர் கலரா வேற போட்டு ஊற வச்சிருந்தேன்னா பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருந்தது. ஆனா சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கிற ஸ்வீட்டா மாறி நல்லா தாங்க இருந்தது. நீங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சொதப்பி இருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.